ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் புதுசாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் நல்லா டீம் பண்ணுவார். திடீர்னு அவர் டீம் உடஞ்சோன்னே எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேணாம், நான் வெளில போய் ஜாப் பண்ணுறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி போகிறவர் ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணது உண்டா? சரி, நம்ம டீம் ஏன் உடையுதுன்னு நீங்கள் என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு அப்ரோச் பண்ணுறீங்க, ஆனால் ஒரு சில பேர் உங்கள் ப்ரெசன்டேஷனுக்கே வரமாட்டாங்க. அவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் என்னைக்காச்சும் திங்க் பண்ணியிருக்கீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு அதிகமாக டீம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டீமோட சீக்ரெட் என்னென்னா உங்கள் டீமில் ஜஸ்ட் 5% பீப்புள் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த 5% பீப்புளை கண்டுபிடிச்சி உங்கள் எம்பையரை பில்ட் பண்ணுறதுக்கு உங்கள் டீமுக்கு கரெக்டாக டூப்ளிகேஷன் கொடுக்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்சனை புதுசாக மீட் பண்ணுறீங்க, அவரை மீட் பண்ணி ஜஸ்ட் 45 செகண்ட்ஸில் அவரை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புக்கோட ஆத்தர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம பண்ணக்கூடிய மேஜரான 6 மிஸ்டேக்கை பற்றி சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு டு அப்ரோச் யுவர் ஃப்ரெண்ட். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, மச்சான் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உனக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருந்தால் வா 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோன்னு சொல்கிறீங்க. இது மாதிரி நீங்கள் என்றைக்குமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பல பேர் இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன தான் பணம் பற்றாக்குறை இருந்தாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ண மாட்டார். இது மாதிரி அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த தேர்ட் மேன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் மச்சான் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், உன்னால் என் பிஸ்னஸ்க்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு நிச்சயமாக முடியும் தான் சொல்லுவார். நெக்ஸ்ட்டு நீங்கள் மச்சான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் சம்பாதிக்கிற மாதிரி யாராவது இருந்தால் கொஞ்சம் கேட்டு சொல்லு மச்சான்னு சொல்லுங்கள். இந்த கொஸ்டினுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அதிகபட்ச பேர் எது மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்கன்னா அப்படி என்ன பிஸ்னஸ் மச்சான் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பணம் பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் அது மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்ரோச் ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்டு ப்ரெசன்டேஷனுக்கு வருவார். இந்த தேர்ட் மேன் மெத்தட் படி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன தேவைங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் டீமுக்கு அதிகமாக ப்ரெசன்டேஷன் கிளிக் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பல பேர் எந்த மாதிரி தாட் வச்சுருப்பாங்கன்னா ஆள் சேர்த்தா தான் நம்மளுக்கு காசு வரும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கவங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் போய் டீம் ஒர்க் பற்றி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் நெகட்டிவாக தான் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம சம்பாரித்த காசை அதிகமாக நம்ம பொருள் வாங்கி தான் செலவு பண்ணுறோம். அப்படி வாங்கக்கூடிய பொருளை நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லேருந்து தான் வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு என்ன லாஸ் ஆகுது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி லாஸ் ஆகுது, அதே பொருளை நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து வாங்கினா நமக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது. மாதம் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து வாங்கினா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற மூலமாக இந்தியா அப்படி வல்லரசு ஆகும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம எந்தெந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறோம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கும் என்ன சம்மதம். இல்லை இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியலன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்கள் கெஸ்ட்டுக்கு ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலான்ற ஒரு தாட்டு வரும். அதுக்கப்புறம் டீம் ஒர்க் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து வாங்குற மூலமாக நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சிடுச்சு. நம்ம வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸை தான் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக உங்களோட டைம் அண்ட் மணி மல்டிபிள் ஆகி உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவர் உங்கள் கூட ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவார். இந்த இடத்துல பல நெட்வொர்க்கர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா உங்கள் கெஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிச்சி போச்சுன்னா உங்ககிட்ட அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் அவருக்கு ஒரு வேளை பிடிக்கலையோன்னு தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் மேலே தான் தப்பு. அவர் கேட்கக்கூடிய டவுட்ஸை நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணாலே போதும், உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு, ஹவு டு எஜுகேட் யுவர் டீம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப நாளாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி வெளில போகிறவர் ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் வெளில போய் ஒரு ஜாப் பண்ணுறாருன்னா அவருக்கு நீங்கள் பவர் ஆஃப் நெட்வொர்க், சேல் அண்ட் மார்க்கெட்டிங், பேசிவ் இன்கம், ஃபினான்ஷியல் வெல்த் இது எதுவுமே அவருக்கு சொல்லித்தராமல் இருக்கிறதுனால தான். இது எப்படி சொல்லித்தரதுன்னா ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, பிங்கிற ஒரு பர்சன் இருக்காரு. இந்த ஏங்கிற ஒரு பர்சன் மாதத்துக்கு 1 lakh ரூபி சேலரி வாங்கிட்டு இருக்காரு. பிங்கிற ஒரு பர்சன் 50,000 rupees சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இதில் யார் ரொம்ப பணக்காரராக இருப்பாருன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே ஏவை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால்
கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. இந்த ஏங்கிற பர்சன் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு. பிங்கிற பர்சன் 2 hours தான் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாரு. இப்போது இதில் யார் ரிச்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா நம்ம சொசைட்டியில் அதிகமாக பணம் சம்பாதிச்சா தான் நம்மளால் பணக்காரராக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் டயத்தையும் மணியையும் மல்டிப்ளை பண்ணுற மூலமாக தான் உங்களால் ஒரு ரிச் பீப்புள் ஆக முடியும். இந்த ஏ பர்சன் ஆக்டிவ் இன்கம் படி ஒர்க் பண்ணுறதுனால அவர் டயத்தை கொடுத்து மணியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஆனால் பி பர்சன் பாசிவ் இன்கம் படி ஒர்க் பண்ணுறதுனால அவர் டயத்தை எல்லாத்தையும் மணியாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏங்கிற பர்சன் அசட்டுன்னு நினச்சி லயபிலிட்டியை கிரியேட் பண்ணுறாரு. பி பர்சன் ரியல் அசட்டான நெட்ஒர்க்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஏங்கிற பர்சன் மந்த்லி மணியை தான் கிரியேட் பண்ணுறாரு. பிங்கிற பர்சன் மந்த்லி ஃபினான்ஷியல் வெல்த்தை கிரியேட் பண்ணுறாரு. ஒருவேளை இந்த 2 பேருமே கொரோனாவில் இறந்து போயிட்டாங்கன்னா இந்த ஏ பர்சனோட ஃபேமிலிக்கு அவரோட இன்கம் போகாது. ஆனால் பி பர்சனோட ஃபேமிலிக்கு அவரோட நெட்வொர்க் இருக்கிற வரையும் அவர் ஃபேமிலிக்கு இன்கம் போயிட்டே தான் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் என்றைக்கு உங்கள் டீம்மேட்ஸுக்கு எஜுகேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் டீமில் உள்ளவங்க இந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஸ்கில்லுனா அது சேலர் மார்க்கெட்டிங். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த தேர்ட் மெத்தட் கூட ஒரு சேலர் மார்க்கெட்டிங் ஸ்கில்லு தான். இந்த ஸ்கில்லை நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் டீம் நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹவு டு டூப்ளிகேட் யுவர் டீம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு சேலர் மார்க்கெட்டிங் ஸ்கில், ஹியூமன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இது எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கிறவரை நீங்கள் அதிகமாக லைன்ஸ் ஓப்பன் பண்ண வச்சு டீம் பண்ண வச்சிங்கன்னா அவராலையும் மேனேஜ் பண்ண முடியாது, உங்களாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள் டீம்ஸ் நிறையா உடையுது. இதுக்கு பதிலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் புதுசாக ஜாயின் பண்ணுறவரை ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ஓப்பன் பண்ண வச்சு இது எல்லா ஸ்கில்ஸும் கற்றுக்கொடுங்க. என்றைக்கு இந்த 2 லைன்ஸ்க்கும் இந்த அப்ளைனோட ஹெல்ப் தேவைப்படாத போது இந்த அப்ளைனை அடுத்தடுத்த ட்ராக் ஓப்பன் பண்ண வச்சு அவர் டீமை இன்னும் பில்ட் பண்ண பாருங்கள். இந்த மெத்தடில் உங்கள் டீமுக்கு கரெக்டாக டூப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் டீம் என்றைக்கும் உடையாமல் உங்கள் டீம் நல்லா க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தட் 5% பீப்புள். இந்த 5% பீப்புளுக்கு என்ன ஒரு டவுட் வந்தாலும் அவங்க உங்ககிட்ட ஓப்பனாக கேட்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 5% பீப்புள் நீங்கள் சொல்லிக் கொடுக்காமலே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பல விஷயம் அனலைஸ் பண்ணி நாலேஜில் கெயின் பண்ணிப்பாங்க. மந்த் ஸ்டார்டிங்கில் இந்த மந்த்துக்கான பிளானை உங்ககிட்டேருந்து வாங்கிப்பாங்க. இதை விட சிம்பிள் ட்ரிக் என்னன்னா உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸை யார் யூஸ் பண்ணுறான்னு பாருங்கள். அவங்க தான் இந்த 5% பீப்புளாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸ். நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மேலே நமக்கு நம்பிக்கை வந்தால் தான் நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே நம்பிக்கை வரும், இல்லைனா வராது. அதனால தான் அவங்க உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய 95% டயத்தை இந்த 5% பீப்புள் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க 5% டயத்தில் 2.5% டயத்தை உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி புதுசாக லைன்ஸ் ஓப்பன் பண்ண பாருங்கள். மிச்சம் இருக்க 2.5% டயத்தை புதுசாக வரக்கூடிய டவுன்லைன்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி டீமை க்ரோத் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் உங்கள் டயத்தை ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த 5% பீப்புள் உங்கள் டீமை நல்லா க்ரோத் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பென்டகன் க்ரோத். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அதிகமாக டீம் வச்சுருப்பாங்க, ஆனால் பணம் கம்மியாக சம்பாதிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு 2 லைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னா மினிமம் 5 லைன்ஸ் வச்சுக்கோங்க. இதே டூப்ளிகேஷனை உங்கள் டவுன்லைன்ஸுக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் டவுன்லைன்ஸும் நல்லா சம்பாதிப்பாங்க, நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். இல்லை நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேருந்து பணம் சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பணத்தை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிலனா எண்டு ஸ்க்ரீனில் உள்ள பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த புக்கோட சம்மரி என்னென்னா, நீங்கள் ஒரு பர்சனை புதுசாக மீட் பண்ணுறீங்க, அவர் கூட நல்லா பேசி அவருக்கு கரெக்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு 1 month ஆகலாம். அதே பர்சனை நீங்கள் மீட் பண்ணி ஜஸ்ட் 45 செகண்ட்ஸில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் கொண்டு வரது எப்படின்னு தான் இந்த புக்கோட மோட்டோ. இந்த புக்கோட ஆத்தரும் அவர் ஒய்ஃபும் எங்கேயாவது வெளில போகும்போது இவங்க கோட் பாக்கெட்டுக்கு மேலே ஒரு சின்ன பேட்சில் மை லைஃப் மை ரூல்னு ஒரு கோட்ஸ் எழுதியிருப்பாங்களாம். இதை பார்க்குறவங்க எல்லாருமே இதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இதை இவங்க கிட்ட கேட்கும்போது அதுக்கு நம்ம ஆத்தர் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்தில் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணமும் டைமும் இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னு சொல்லுவாராம். இதை கேட்டோன்னே எல்லாருமே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்களாம். இது மாதிரி கேட்ட அடுத்த செகண்டே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஒரு 15 minutes பேசுவாராம். ஒரு வேளை ஒரு பேசுனதை அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே இன்வைட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி டீம் பண்ணிடுவாராம். இது மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை உங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும், உங்கள் டீம் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகணும் இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போ பார்த்த இந்த டாபிக் எல்லாமே 45 செகண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த புக்கில் தான் இருக்குது. இந்த புக்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வாங்கி படிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.